ஒரு பைசா அதில் நேர்மையாக வந்த காசு கிடையாது. அப்போ நேர்மையாக வந்த காசு கிடையாது, யார்கிட்ட வாங்கணும் எப்படி வாங்கணுங்கிறதுக்கு நீங்கள் வந்து ப்ரூஃபை வெளியே விட மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஊழல் செய்யாதவங்கன்னு எவனாவது நம்புவானா? அதை எதிர்த்து யாரும் பிரதானமா பேசவே இல்லையே அப்படின்னு சொல்ல முடியாது. அங்கங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, அது எந்த ஊடகங்களும் வெளியிடுவது. இப்போ வட இந்தியாவில் இதை பற்றின பெரிய அளவில் காங்கிரஸ் பேசத்தான் செய்யும் டெஃபினட்டாக. அந்தந்த மாநில கட்சிகள் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஆம் ஆத்மி பார்ட்டியில் அவர் பேசினார். அந்த பேச்சுக்காகவோ என்னமோ தெரியல அவரை கொண்டு போய் உள்ள வச்சுட்டாங்க, அரவிந்த் கெஜ்ரிவாலை. அப்படி எதிர்கட்சிகள் அவருடைய பேச்சை பேசிட்டு தான் இருக்குது, சரிங்களா? ஆனால் அது வந்து மக்கள்கிட்ட போய் சேராமல் தடுப்பதில்லை. இன்றைக்கி இருக்கிற அந்த வட இந்திய ஊடகங்கள் அதில் பெரும் பங்காற்றுக்குது. அதுக்காக இவங்க ஊழலே செய்யலைன்னு சொல்லிட முடியுமா? இன்றைக்கி இந்தியாவிலேயே இந்த 10 வருஷம் ஆண்டதில் இவ்வளோ கோடி சொத்துக்கள் கையில் வச்சுருக்க, இவ்வளோ கோடி பேங்க்கில் வச்சுருக்க, ஒரு அதிகாரப்பூர்வமாக வச்சுருக்க, அஃபிஷியலாக வச்சுருக்கிற ஒரு ஆட்கள் அப்படின்னா